Hi friends, welcome to Nasim recipe. Prawn பக்கோடா கிரேவி எப்படி செய்யறது சிம்பிளான மெத்தட்ல செஞ்சு பார்க்கலாம் வாங்க. prawn பக்கோடா கிரேவிக்கு என்னென்ன இன்கிரிடியன்ட் எடுத்துருக்குன்னு வாங்க உங்களுக்கு நான் காட்டுறேன். 150 கிராம் எறா எடுத்திருக்கேன். நல்லா வாஷ் பண்ணி மஞ்சள் போட்டு ஒரு 5-6 தடவை வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். பக்கோடா எடுத்திருக்கேன். 250 கிராம் எடுத்திருக்கேன். வீட்டிலே செஞ்சு வச்சதுன்னா உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ரெடிமேட் கூட வாங்கிக்கலாம். ஆனியன் வந்து 4 எடுத்திருக்கேன். மீடியம் சைஸில் எடுத்திருக்கேன். ஆயில் எடுத்திருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கேன். கொத்தமல்லி எடுத்திருக்கேன். மசாலா தூள் எடுத்திருக்கேன். மஞ்சாத்தூள் எடுத்திருக்கேன். தனியாத்தூள் எடுத்திருக்கேன். உப்பு எடுத்திருக்கேன். டொமேட்டோ எடுத்திருக்கேன். இப்போ நான் உங்களுக்கு எப்படி செய்கிறதுன்னு செஞ்சு காட்டுறேன் வாங்க பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கணும். நல்லா பாத்திரம் நான் வாஷ் பண்ணி தான் எடுத்து வச்சுருக்கேன். நல்லா சூடான பிறகு ஆயில் போட்டுக்கணும். செவன் ஸ்பூன் ஆயில் எடுத்திருக்கேன்னா எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சுங்க. இப்போ நம்ம ஆனியன் வந்து போட்டுக்கலாம். போட்டுட்டு கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கணும். சீக்கிரமாக ரோஸ்ட் ஆகும். லைட்டாக சால்ட் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் வேணும். நம்ம நல்லா ரோஸ்ட் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் நல்லா விடணும். கொஞ்சம் நல்லா ரோஸ்ட் ஆகட்டும். ஆனியன் இப்போ நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சுங்க. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, 1 ஸ்பூன். இந்த ஆனியன் நல்லா ரோஸ்ட் ஆகணும். அவ்வளோதான், நல்லாயிருக்கும். நான் ஒரே மீடியம் சைஸில் ஒரு தக்காளி வந்து எடுத்து வச்சுருந்தேன். அதுவும் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம பிரான் வந்து கழுவி வச்சுருந்தோங்க, அதுவும் கூட சேர்த்துக்கணும். மஞ்சாத்தூள் வந்து 1 ஸ்பூன். கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணணும். அதுதான் நல்லாயிருக்கும். ஒரு ரெட் சில்லி எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா, அது 1 ஸ்பூன் போட்டுக்கணும். நல்லா. அப்புறம் உங்களுக்கு காரம் பத்தலைன்னா தேவையான அளவு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேணால் போட்டுக்கலாம். தனியா 3 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இந்த ஸ்பூனில் தான் அளவு. கொஞ்சம் நல்லா கொஞ்சம் குக் ஆகணும். 1 மினிட் ஆகணும். நல்லா குக் ஆகணும். கொஞ்சம் ஹை ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா குக் பண்ணிக்கணும். நல்லா இப்படி ஆகிடும். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு மொத்தம் 10 மினிட்ஸ் தான் ஆகும். அது வைக்கணும். கொஞ்சம் எண்ணெய் நல்லா மேலே பிரிஞ்சு வந்தோடனே லைட்டாக நம்ம தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா குக் ஆகிடுச்சுங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், 1 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கலாம். இது லைட்டாக கிரேவி வர மாதிரி. 2 மினிட்ஸ் அந்த கொதி வந்தோடனே நம்ம பக்கோடா போட்டு இறக்கிட்டோம்னா அவ்வளோதான், ரெடி ஆகிடும். வாங்க இப்போ பார்க்கலாம்.
நல்லா கொதி வந்துடுச்சு. கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஓகே இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ வந்து நம்ம இந்த பக்கோடாவை போட்டுடலாம். லோ ஃப்ளேமில் வச்சு போடணும். கொஞ்சம் அப்படியே மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 சும்மா லைட்டாக மிக்ஸ் பண்ணணும். ரொம்ப மிக்ஸ் பண்ணால் எல்லாம் உடஞ்சிடும். அதை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு லைட்டாக கொத்தமல்லி மேலே அப்படியே லைட்டாக போட்டுட்டு நம்ம அப்படியே விட்டுடணும். மூடி விட்டுட்டோம்னா ஒரு 5 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும். அவ்வளோதான். ஓகேங்க, இப்போ நம்மளுக்கு எப்படி வந்துக்குன்னு பார்க்கலாம். நல்லா பர்ஃபெக்டாக வந்திருக்குங்க. இப்போ நம்ம வந்து கொஞ்சம் ஹை ஃப்ளேம் பண்ணிவிட்டு லைட்டாக கொஞ்சம் இப்படி மிக்ஸ் பண்ணிட்டோன்னா அது கரெக்டாக இருக்கும். கரெக்டாக இப்படியே இருந்தது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட நீங்கள் ரசம் சாப்பாடு வச்சு சாப்பிட்டா இன்னும் நல்லா டேஸ்டியாக இருக்கும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். அவ்வளோதான், போதும். வந்து நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். ரொம்ப லைட்டாக கொத்தமல்லி லைட்டாக டெக்கரேஷனுக்காக கொத்தமல்லி லைட்டாக போட்டுக்கிட்டால் போதும். ரசம் சாப்பாடு, சாம்பார் சாப்பாடு கூடலாம் இது நல்லா டேஸ்டியாக இருக்கும். ஓகேங்க, என்னோட ப்ரான் பக்கோடா கிரேவி நல்லா சூப்பராக வந்திருக்குங்க. என்னோட ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாங்க. ஓகே, பாய்ங்க.